முடிக்கிறதுக்கு கண்ணு எடுத்துட்டு வச்சா அவன் அந்த கண்ணுக்கும் பயப்படல, அந்த ஒயிட் பிளவருக்கும் பயப்படல. டேய் இவன் கண்ணுல ஒரு சொட்டு பயம் கூட இல்ல. ஒயிட் பிளவரும் டேய் நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, அடிச்சாலும் சரிதான், கட்டி போட்டு தொங்க விட்டாலும் சரிதான். ரூக்கும் பாஸ் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். ரூக்கும் டேய் நீ உண்மையை சொல்லுனா என்ன பண்ணுவேன்னு கூட தெரியாது. சொல்லுங்க இவன் உண்மையை சொன்னானா? அப்படி எதுவுமே இங்க நடக்கல. என்ன நடந்துச்சுன்னா ஆடம ரூக்கோ பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுட்டா. ஆடமும் எந்த உண்மையும் சொல்லாம ரூக்கு கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, உன்னை நான் உயிரோட விட்டுறேன். என்ன பண்ணாலுமே ஆடம் எதுவுமே சொல்லல. ரூக்குக்கும் பயங்கரமான கோபம். ரூக்கும் டேய் இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். உண்மையை சொல்றியா இல்லையா? உன்னை கழுத்து நெரிச்சு கொல்லவா? ஆடமும் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க அண்ணன் உங்களை எவனுமே சும்மா விட மாட்டான். உன்னைய கொன்னவன் போனத பக்கம் கண்டிப்பா வருவான். ராய்சருக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இன்னும் வரல? டேய் இவன் கதையை முடிச்சா கண்டிப்பா வருவான். எனக்கு பதில் காத்துக்கு நெருங்க. ஒத்த அவன் கதையை முடிச்சிருந்தா அடி அடிச்சு அவன் மூச்சு கூட விடல. இனிமே இவன் உயிரோட இருக்க வேணாம், கழுத்து நெரிச்சு அவன் கதையை முடிச்சிரு. ஒயிட் வில்வரும் இந்த ஆடமுடைய பணத்தை பக்கத்துக்கு கண்டிப்பா வருவான். ஒயிட் வில்வர் சொன்ன மாதிரியே ரூக்கும் ஆடம் கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சுட்டான். ஆடமும் என்னைய கொன்னா உங்களை எங்க அண்ணன் சும்மா விட மாட்டான். அப்பதான் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பைக் சத்தம். ஒயிட் வில்வரும் அது என்ன சத்தம் சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். இந்த இடத்துக்கு வந்தது யாருன்னா யமன். பார்த்த ஒயிட் வில்வருக்கு கண்ணுல மரண பயம். இந்த இடத்துக்கு வந்தது யாரு? இந்தியன் சர்வரோட ஒன்லி ஒன் கிங் ராய்ஸ்டார் தான். இனிமே இங்க சம்பவம் ஒண்ணு நடந்தா நான் தான் பண்ணுவேன். யார் இடத்துல வந்து யாரு மேல கை வச்சிருக்கீங்க? ஏய் இந்தியன் சர்வருக்குள்ள வரணும்னா என்னைய தாண்டி தான் நீ வர முடியும். அதையே மீறி நீங்க வந்துட்ட உன்னை உயிரோட விட மாட்டேன். ராய்ஸ்டாரும் ஒயிட் வில்வர் மேலேயே பைக்கை விட்டுட்டான். பைக் அடிச்ச அடியில ஒயிட் வில்வரும் மயங்கி கீழே விழுந்துட்டான். அதை பார்த்த ருக்கும் டேய் நீ யாரு மேல கை வச்ச? மீனாசர் இருக்கு இவன் தட்ட கிங், அவன் மேலேயே கை வச்சுட்ட. விட மாட்டேன் சொல்லிட்டு ருக்கு ராய்ஸ்டார் அடிக்க பயங்கர வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். ராய்ஸ்டார் எங்களை நீ சாதாரண இடம் போட்டுட்ட, விட மாட்டோம், நாங்க யாருன்னு காட்டுறோம். ருக்கு ராய்ஸ்டார பயங்கரமா அடிச்சு தூக்கி வீசிடுறான். டேய் ராய்ஸ்டார் யாரு மேல கை வச்சன்னு தெரியுதா? ஒயிட் வில் மேலே நீ கை வச்சுட்ட. டேய் நீ யார் மேல கை வச்சன்னு தெரியுமா? இந்தியன் சர்வருக்கே அவன் தான் கிங். அவன் மேல நீ கை வச்ச நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என் அண்ணனுக்கு ஒண்ணுனா நான் என் உயிரை கூட கொடுப்பேன். அண்ணன் எழுந்திருங்க, உங்களுக்கு எதுவும் ஆச்சா? இல்லடா தம்பி எனக்கு எதுவுமே ஆகல. அண்ணன் இனிமே நம்ம சும்மா விடக்கூடாது இவங்களை. சரியா சொன்னடா தம்பி, விடவே கூடாது. இனிமேதான் நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். ஆட்டமும் ராய்ஸ்டாரும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு அவங்களை தாக்க ரெடி ஆயிட்டானுங்க. தம்பி இந்த சண்டையில யாருக்கு என்ன வேலை நடக்கலாம், நாம உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த இந்தியன் சர்வருக்குள்ள யாருமே வரக்கூடாது. அண்ணே சரியா சொன்னீங்க. இப்போ இந்த ஆட்டத்துல ரெண்டு பேருமே வேட்டையாட வந்துகிட்டு இருக்கானுங்க. அண்ணே இந்த ரூக்க நான் பாத்துக்கிறேன். ஆடம் சொன்ன மாதிரியே ரூக்க பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ரூக்குனால ஆடம் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ராய்ஸ்டாரும் ஆட்டத்தை வெறித்தனமா ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த ரெண்டு சிங்கத்தையும் அவனால எதுவுமே பண்ண முடியல. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒயிட் வில்வர் ரூக்கு கதை முடிஞ்சிச்சு. ஆட்டமே இனிமேதான். பிடிச்ச சிங்கம் ஒயிட் வில்வரை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் இனிமே நீ இந்தியன் சர்வருக்குள்ள வரணும்னா பயப்படணும். அந்த அளவுக்கு ராய்ஸ்டாரோ ஒயிட் வில்வரை பயங்கரமா அடிச்சுட்டான். டேய் ஒயிட் வில்வர் இதுதான் உனக்கு கடைசி வாணி. இந்த இடத்துல இருந்து நீ உடனே கிளம்புற. இந்தியன் சர்வருக்குள்ள இனிமே ஏதாவது பண்ணுச்சுன்னா உன் கழுத்தையே உடைச்சு கொண்டுருவேன். அப்பதான் ரூகோ டேய் எங்க அண்ணனை விட்டுரு, நாங்க திரும்பி எங்க சர்வருக்கே நாங்க போயிடுறோம். எங்க அண்ணனை எதுவுமே பண்ணிடாத, மன்னிச்சிரு. அப்பதான் ஆடமோ ராய்ஸ்டார் முன்னாடி வந்து நிக்கிறான். ஆடமோ உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ என்ன பண்ணுவேன்னு. ரூக்குக்கும் வேற வழி தெரியல, இவங்க இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இடத்துல இருந்து ஒரு துப்பாக்கி கண்ணை பாத்துறான். இதை வச்சு இவங்க கதையை முடிச்சிடான்னு சொல்லிட்டு ரூக்கு அந்த கண்ணை எடுக்க வேகமா வந்துகிட்டு இருக்கான். எடுத்துட்டான். அந்த கண்ணை எடுத்துட்டு சரியா சொல்லணும்னா ரூக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டான். ராய்ஸ்டார் கழுத்துக்கிட்டே சுட்டுட்டான். வலி தங்க முடியாம ராய்ஸ்டாரும் கீழே மயங்கி விழுந்துடுறான். ராய்ஸ்டார் உயிரோட தான் இருக்கானா செத்துட்டான்னு நீங்க தான் சொல்லணும். ஆடமும் டேய் நீ யாரடா சுட்ட? நீ எங்க அண்ணனே சுட்டன்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்துல வந்தான். கதையை இப்பவே முடிக்கிறேன். ஆடமும் ரூக்க பறந்து வந்து அடிக்கிறான். டேய் நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஆடம் என்ன பண்ண போறான்? ரூக்க கொல்ல போறானா? சரியா சொன்ன. ஆடமோ ரூக்க சமம் பண்றதுக்கு அங்க இருந்து கண்ணை எடுத்துறான். டேய் இத்தோட உன் கதை முடிஞ்சது. ஆனா ஆடமுக்கோ தெரியல, அங்க ஒரு எமே ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கான். டேய் முதல்ல ஒன்ன காப்பாத்த முடியுமான்னு பாத்துக்க. ஏன்னா ஆடம ஒயிட் வில்வரை கால வச்சு பின்னாடியே எட்டி மீச்சிடுறான். டேய் நீங்க உயிரோட இருந்தா இந்த இந்தியன் சர்வருக்குள்ள வர முடியாது. உங்களை சமம் பண்ணிட்டு தான் இந்த இந்தியன் சர்வரை மொத்தமா தூக்கிடுவேன். ராய்ஸ்டார் ரத்த வெள்ளத்துல படுத்திருக்கான். ராய்ஸ்டார் ஆடமை காப்பாத்த யாருமே வரல. இந்தியன் சர்வருக்கு ஒரு பிரச்சனை, முதல்ல வந்து நிக்கிறோம் இவன் தான். ஒயிட் வில்வரும் இனிமே நம்மள தடுக்க எவன்டா? இவனுங்களை அடிச்சது போதும். ருக்கும் இல்ல இவனுங்களை இங்கேயே கொல்லணும், இல்லனா இவனுங்க அடங்க மாட்டானுங்க. முடிச்சிடுறேன். ஒயிட் வில்வரும் நோ இவனுங்களை இங்க கொல்ல வேணாம், இவனுங்களை மீனாசருக்கு தூக்கிட்டு போறோம். அங்க வச்சு இவனுங்க கை கால துண்டா வெட்டி கொள்றோம். அப்பதான் நாம யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. டேய் நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடனே தூக்கிட்டு வா, கிளம்புறோம். சொன்ன
மாதிரியே கதையை எங்க இடத்துல தான் முடிக்கிறோம். ரூக்கும் மயக்கத்துல இந்த ஆடம தூக்கிட்டு எடுத்து விட்டு ரூக்கும் ஒயிட் பிளவரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆடம காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? ஆடம காப்பாத்த யாருமே இல்ல. இந்தியன் சர்வ ஒரே ஒருத்தன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். என்ன சொல்ற? யார் உயிரோட இருக்கா? அவன் யாருன்னா ராய் ஸ்டார் தான். ராய் ஸ்டாரும் ஆடம தூக்கிட்டு போறத பாத்துறான். டேய் கோத்தா நில்லுங்கடா. அப்பதான் ஒயிட் பிளவர் ஆயிட்டார பாக்குறான். இவன் இன்னும் சாகலடா. ருக்கு பாஸ் என்ன சொல்றீங்க? ராய் ஸ்டார் இன்னும் சாகலையா? ராய் ஸ்டார் உயிரோட பார்த்ததுல 2 பேருக்கும் மரண பயம் வந்து எவ்வளவு அடிச்சாலும் இது சாகல. ரூக்கு பாஸ் இவனால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. நீ சொல்லு சரிடா, வா நம்ம கிளம்பலாம். ரூக்கு ஆடம மட்டும் தூக்கிக்கிட்டு அங்க இருந்த ஒரு ஹெலிகாப்டர் கிட்ட ஆடம தூக்கி போட்டுட்டு அவனும் மேல ஏறிட்டான். பாஸ் என்ன யோசிக்கிட்டு இருக்கீங்க? நமக்கு நிறைய வேலை இருக்கு, வாங்க உடனே கிளம்பலாம். ஒயிட் பில்வரும் மேல ஏறிட்டான். ராய் ஸ்டார் என் தம்பியை விட்டுருங்கடா. ராய் ஸ்டாரால் சரியா எந்திரிக்க கூட முடியல. ஒயிட் பில்வரும் டே இவனை எவ்வளவுதான் அடிச்சாலும் திரும்பவும் வந்துகிட்டு இருக்கான். ருக்கு டேய் உனக்கு என்னடா வேணும்? நீ எங்க கிட்ட திரும்பவும் மோத நினைச்சுனா உன் தம்பியை உயிரோட பார்க்க முடியாது. ரூக்கு சொல்றத கேட்டு ராய்ச்சருக்கு பயங்கரமான கோவம். என்னடா சொன்னே? என் தம்பியை கொன்றுவியா? என் தம்பி மேல கை வைக்கிறா முதல்ல நீங்க உயிரோட இருக்கணும்டா. டீச்சரும் பயங்கரமான கோவத்துல வெறி பிடிச்ச திங்க மாதிரி ஹெலிகாப்டர் ரூக்கியை அடிச்சு தூக்கி வீசிட்டான். யாரு மேல நீங்க கை வச்சீங்க? விட மாட்டேன், உங்களை ஒருத்தனை உயிரோட விட மாட்டேன். ஆட்டத்துக்கு வந்த உடனே அங்க இருந்த ரூக்க அடிச்சு தூக்கி வீசிடுறான். நான் இருக்கேன், அதுக்குள்ள ஆட்டம் முடிஞ்சிட்டு நினைச்சிட்டீங்களா? ராய் ஸ்டார்க்கும் ஒயிட் பிளவருக்கும் வெறித்தனமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. காய்ஸ் இந்த ஆட்டத்துல உங்களுக்கு பிடிச்சவனுங்க யாரு? ராய் ஸ்டாரா இல்ல எமனுக்கு எமன் இந்த ஒயிட் பில்வரா? இங்க நடக்கிற சண்டையில யார் அடிக்க போறா? ராய் என் தம்பியை அடிச்சிட்டீங்க சொல்லி வெறியில இப்ப முடிக்கிறேன் உன் கதைய. பயங்கரமா அடிச்சு ஒயிட் பில்வர் கீழே படுக்க வச்சுட்டான். சொல்லுங்க அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு? என்னதான் நடந்தாலும் ஒயிட் பில்வர் சாதாரணமான ஆள் இல்ல. நான் சர்வருக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயர். ஒயிட் பில்வர் அவன் உயிரை காப்பாத்த அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். இப்பதான் பக்கத்துல இருந்த எமர்ஜென்சி ஒரு பாக்ஸ பாத்துறான். இத பத்தியுமே யோசிக்கல, அதை உடைச்சு எடுத்துறான். டே ராய் ஸ்டார் இதோட கதையை முடிக்கிறேன் சொல்லிட்டு பயங்கரமான வெப்பனை எடுத்துக்கின்னு ராய் ஸ்டார் மேல தூக்கி வீசிடுறான். இந்த வெப்பனும் பயங்கர வேகத்துல வந்துகிட்டு இருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சு? ராய் ஸ்டாரும் அந்த பவர்ஃபுல் வெப்பன் தப்பிச்சிட்டான். அந்த வெப்பன் ஒரு உயிரை கால் வாங்கி பவர்ஃபுல் வெப்பனும் அங்கிருந்த எல்லோ கிரீன் மேல பட்டுடுச்சு. ராய் வச்ச குறி தப்பிடுச்சு. என்ன நடந்துச்சு? பைலட்டா இருந்த எல்லோ கிரீன் மேல வந்து பட்டுடுச்சு. ராய் ஸ்டாரும் டே நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, இதோட உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒயிட் பில்வர் காலை வச்சு பயங்கரமா அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். செடியில ஒயிட் பில்வரும் கீழே விழுந்துட்டான். இந்த ஆட்டத்துல எல்லாருமே ராய் ஸ்டார் தான் ஜெயிச்சிருப்பேன் நினைச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லி ஆகணும், ராய் ஸ்டாரால இனிமே தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஹெலிகாப்டர்ல பைலட் உயிரோட இல்ல. அப்படின்னா ராய் ஸ்டாரால இனிமே தப்பிக்க முடியாது. இந்த ஹெலிகாப்டரும் கீழே விழுற நிலைமையில போய்கிட்டு இருக்கு. ராய் ஸ்டாரும் டேய் தம்பி நாம 2 பேரும் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும். ஜக்கு வேற வழி தெரியல. ஆடம தூக்கிக்கின்னு மேல இருந்து கீழே குதிச்சிட்டான். என்ன நடந்துச்சு? எல்லாருடைய கதையும் முடிஞ்சிச்சா? இல்ல இந்த கதை அவ்வளவு சீக்கிரமாலாம் முடியாது. ஹெலிகாப்டரும் கீழே விழுந்து நொறுங்கி வெடிச்சிடுச்சு. சொல்லுங்க இந்த ஆட்டத்துல யாரெல்லாம் தப்பிச்சா? கரெக்டா சொல்லணும்னா இந்த கிளாக் டவருக்கு மேலதான் அந்த சம்பவமே நடந்துச்சு. ஆட்டமும் ராய் ஸ்டாரும் தப்பிச்சு கீழே வந்துகிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு வயசுல இருந்து வந்துட்டு இருக்கானுங்க, எப்படி தப்பிக்க போறானுங்க? இந்தியன் சர்வர் பிளேயரை பத்தி என்னடா நினைச்சீங்க? ராய் ஸ்டார் ஆட்டமும் எப்படியாவது தப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா அங்க இந்த கிளாக் டவர் மேலேயே குதிச்சுட்டான். ராய் ஸ்டாருக்கும் எதுவும் ஆகல, ஆட்டமுக்கும் எதுவுமே ஆகல. ராய் ஸ்டாரோ ஒரு பெரிய தப்பு கணக்கு போட்டுட்டான். அப்படி என்ன பண்ணா ராய் ஸ்டார்? அப்பதான் ராய் ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இது எப்படி நடந்துச்சு? இவன் எப்படி உயிரோட வந்தா சொல்லிட்டு கண்ணாடி வந்து நிக்கிறவன பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்க? இவ்வளவு பயங்கரமா அடிச்சு இவன் சாகல. அவன் மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் ஒயிட் பில்வரும் உயிரோட தான் இருக்கான். ஒயிட் பில்வரும் கிளாஷர் பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டு மேல விழுந்து தப்பிச்சிட்டான். ராய் ஸ்டார் நான் தப்பிச்சிட்டேன்டா, இனிமேல் உன்னைய நான் உயிரோட விட மாட்டேன், என்னையே அடிச்சு கீழே தள்ளிட்டேன். போன ஆட்டம் திரும்பவும் ஆரம்பிக்க போகுது. ஒரு பக்கம் ஒயிட் பில்வரும் காத்துக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் ராய் ஸ்டாரும் காத்துக்கிட்டு இருக்கா. ராய் ஸ்டார் இப்போ ஒருத்தரை காப்பாத்தியாகணும். ராய் ஸ்டாரை நினைச்சு கூட பாக்கல இவனுங்க திரும்ப வருவான்னு நினைச்சு. ருக்கு டே எங்களை அடிச்சு நீ தப்பு பண்ணிட்ட, வாரண்டா உன் கதையை முடிக்க. பக்கம் ஒயிட் பில்வரும் வந்துகிட்டு இருக்கான். பிடிச்ச வேங்க மாதிரி ரூக்கும் ஒயிட் பில்வரும் பயங்கர வேகமா வந்துகிட்டு இருக்கானுங்க. ராய் ஸ்டார் எவனை கண்டுவே பயப்படல. இல்ல நாம இந்த இடத்துல இருந்து கிளம்பணும். அப்பதான் ராய் ஸ்டாரோ நம்ம ஆடம முதல்ல பத்திரமான ஒரு இடத்துல பாதுகாக்கணும். அதுக்காக தான் ராய் ஸ்டாரோ ஆடம தூக்கிக்கின்னு கிளாக் டவர்ல இருக்கிற ஜன்னல குதிச்சுட்டான். தம்பி உனக்கு எதுவுமே ஆகாது, நான் எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன். டே ஆடம் உனக்கு எதுவுமே ஆகாது, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. என்ன நடந்தாலும் சரி, ஆனா ஆடமுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா தான் அவன் திரும்பவும் ஆட்டத்துக்கு வர முடியும். நான் அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. இந்த இடத்துக்கு 2 வெறி பிடிச்ச அரக்கனுங்க வந்துகிட்டு இருக்கானுங்க. டேய் தம்பி நான் சொல்றது கேளு, அந்த அரக்கனுங்க கதையை முடிச்சாதான் நாம இந்த இடத்துல தப்பிக்க முடியும். இந்த பெட்ல நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. அந்த அரக்கனுங்க கதையை 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். டேய் அவனுங்களுக்கு ராய் ஸ்டார் நான் யாருன்னு காட்டுறேன். ராய் ஸ்டாரும் அரக்கனுங்களை வேட்டையிட தனியா வந்துகிட்டு இருக்க. இப்ப
வாங்கடா நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ராய்ஸ்டாரும் கதவை திறந்துட்டு கிளாக் டவர்ல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கான். டேய் என் தம்பிக்காக தான் இவ்வளவு நேரம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். முடிஞ்ச இப்ப வந்து எங்கிட்ட மோதி பாருங்கடா சொல்லிட்டு கெத்தா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல தான் அதே இடத்துல தான் ஒயிட் ஒரு ரூக்கும் வந்துகிட்டு இருக்கான். வாங்கடா மோதி பார்க்கலாம். வந்துட்டானுங்க ராய்ஸ்டாரை தட்டி தூக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஆட்டத்துல ராய்ஸ்டாரோ தனியா மாட்டிக்கிட்டான். ரூக்கும் ஒயிட் ஒரு ராய்ஸ்டாரை பயங்கரமா அடிச்சு படுக்க வச்சுட்டானுங்க. என்னடா தம்பி எந்திரிக்க முடியலையா? கிட்ட மோதினவங்களை நாங்க உயிரோடவே விட்டதில்ல. ஆனா நீ நாங்க யாரும் தெரிஞ்சோன்னு எங்க கிட்ட மோதுறோம். இனிமேல் உன்னை நாங்க உயிரோட விட மாட்டோம். முடிச்சிடுறேன் இதோட உன் கதையவே முடிச்சிடுறேன். டேய் ராய்ஸ்டார் கதையை நான் முடிச்சிருவேன். டேய் நீ என்ன பண்ணுவது தெரியாது. அந்த ஆடமோட கதையை நீ முடிக்கணும். அதுக்காக தான் ரூக்கும் கிளாக்டவர்ல கதவை உடைச்சிட்டு உள்ள போய்கிட்டு இருக்கான். டேய் பாட்டு போய் ஆடம் இனிமே உன்னை தப்பிக்க முடியாது. என்னடா சொன்ன? ஒயிட் வரும். டேய் நான் ராய்ஸ்டார் கதையை முடிச்சிருவேன். ஆனா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அந்த ஆடமோட கதையை நீ தான் முடிக்கணும். ஒயிட் புல் சொன்ன மாதிரியே கிளாக் டவர்ல இருக்கிற ஆடம தூக்குறதுக்கு இப்ப ரூக்கு போய்கிட்டு இருக்கான். டேய் தம்பி நீ எங்க இருக்க? மரியாதையா வெளியே வந்து. எவ்வளவு தேடி பார்த்தோம் ஆடம் கண்ணிலேயே காணும். டேய் ராய்ஸ்டார் எங்கடா தூக்கிட்டு போன? அவனை இங்கதான்டா தூக்கிட்டு வந்த. எங்கடா இருப்பான்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடிட்டான். என்னதான் இருந்தாலும் ரூக்குக்கு அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியல. ஆனா ஆடமுக்கு எல்லாமே தெரியும். நம்மள தட்டி தூக்குறதுக்கு எப்படியும் வருவானுங்கன்னு சொல்லிட்டு இந்த கட்டலுக்கு பின்னாடி ரொம்ப நேரமா காத்துக்கின்னு இருக்கான். ரூக்கு உனக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கின்னு இருந்தேன். இதுக்கு மேல என்னால காத்து நிற்க முடியாது. இப்பவே முடிச்சிடுறேன் இவன் கதைய. ஆடம் சொன்ன மாதிரியே ரூக்கு பின்னாடி போய் ஆடமோ ரூக்கு கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டான். ரூக்கால எதுவுமே பண்ண முடியல. உன்னை நான் கொல்ல போறேன், வேணா என்னைய விட்டுரு. ஆனா ஆடம் எதையுமே கேட்கல. ரூக்கு கழுத்தையை நெரிச்சு உடைச்சு எறிஞ்சிட்டான். இனிமே